சுஷில் ரவி சார், எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துல? இதுல பிஜேபியோட பி டீம் திமுகன்னு 3 முறை சொல்றாரு. அதற்கு வலுவான ஆதாரமா பராசக்தி படத்தினுடைய குழுவினரை பொங்கல் கொண்டாடுறது கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறார். விஜய் புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிறதுனால ஒரு கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. வெங்காய சாம்பார், தயிர் சாதம், புளியோதரைன்னு நிறைய சாப்பாடு இருக்கும். அதில் பெரியாரிஸ்ட் இருப்பாங்க, அதில் பிஜேபி எதிர்ப்பாளர் இருப்பாங்க. விஜய் எதுக்கும் பேச மாட்டார். அதனால் இவங்க மாட்டுக்கு எதையாவது ஏற்றி விட்டுட்டு சொல்கிறது அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். அதோட மேட்ரு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி போகி எல்லா பழசையும், எல்லா தேவையற்றதையும், எல்லா நோய் பரப்பக்கூடியதையும், எல்லா அவசியமற்றதையும் எரிக்கின்ற நாளுங்கிற அடிப்படையில் நாளைக்கு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்களோட எங்கள் துக்ளக் ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. அங்கே என்ன குருமூர்த்தி ஐயா பேசிகிட்டு இருக்காருங்கிறத கேட்கணுங்கிற ஆவலோடு இங்கே நான் வந்திருக்கேன். ஐயா, எங்கள் அப்பா எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா இறந்தால் எல்லாம் அழுவான். நான் ஏன் சிரிப்பேன் அப்படின்னா, கடன் தொல்லை முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் வளர்த்தவர் அவர் தானே. எதுக்கு எடுத்தாலும் பேசுறது ட்ரம்ப், தேவையான விஷயத்துக்கு கரெக்டான நேரத்தில் பேசுறது அண்ணாமலை, எழுதி கொடுத்தா தெளிவாக பேசுறது விஜய். சிம்பாலிக்கை பற்றி பிரகாஷ் சார் பேசினார். ஒரு எலெக்ஷனில் சைக்கிளில் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத கேட்டால் அந்த சிம்பாலிக் மேட்டர் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ராகுல் காந்தி ஜனநாயகத்தை பற்றி பேசினார்னு திரும்ப பேசுகிறீங்க. 30 நிமிஷமாக நானும் மாற்றி மாற்றி கேட்குறேன். பராசக்தியில் யாரை எதிர்த்து அவங்க படம் எடுத்திருக்காங்க? அவங்க பாட்டி தானே. ஏன் ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை? அப்போ அவர் எங்கே ராகுல் விஜய் கிட்ட வந்துருவார் நீங்கள் நினைக்கிறீங்க? பராசக்தி பற்றி அவர் தமிழ் தெரியாதுங்க, சரி, சில டைம் ஆங்கிலம் ரீதியாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடோடு தான் பாஜக இருக்குது. பராசக்தி திமுகவுடைய சித்தாந்தத்திற்கான படமாக பார்க்கிறப்போ பராசக்தி குழுவினரை கூப்பிட்டு வச்சு டெல்லியில் பொங்கல் கொண்டாடுறது என்ன மாதிரி? இல்லை, நீங்கள் முதல்ல இருந்தே மோடி கொண்டாடுறாருன்னு தவறுதலாக சொல்றீங்க. மோடி கொண்டாடல, இல்லை, மோடி அதில் வந்திருக்காரு. வீட்டில் நடந்த மோடி அங்கே வந்திருக்கார். மோடியை கபூர் ஃபேமிலி போய் தனியாக பார்த்தது பாருங்க. ரம்பீர் கபூர், ராஜ்விகா, அந்த கபூர், அதை வேணா நீங்க தனியா சொல்லுங்க. மோடி கூப்பிட்டாரு பேசினாருன்னு சொல்லுங்க. இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. மோடி ஐயாவும் வந்திருக்காரு, இவங்களும் வந்திருக்காங்க. ஒரு ஐயா, இந்த மோடி பொங்கல் இல்லை, நான் வரைஞ்சி இப்பதான் 30 நிமிஷமா காதுல ரத்தம் வந்துட்டு கதை கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் விடுங்க. எனக்கு இந்த சமத்துவ பொங்கலே புரியல, அதுக்கப்புறம் வர்றேன். சமத்துவம் புரியாது சார். எங்க ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுட்டா அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூடாது. கொஞ்சம் தயவு செஞ்சு கருத்துக்கள் ஐயா சப்ஜெக்டுக்குள்ள வாங்க சார். வாக்கு எப்படி வந்துடும், கவலைப்படாது. ஒரு சதுரம் தான் 2 முக்கோணம் ஆகும். அந்த சதுரத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடிப்படையில் அவர் பராசக்தியை பற்றி பேசலை, அதில் இந்திரா காந்தியை பற்றி சொன்னதெல்லாம் எதுவுமே பேசலை. அதனால் அவர் திமுகவோட தான் இருக்க போகிறாருன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லது சொல்ல வேண்டியவங்க ராகுல் கிட்ட போய் எதுவும் சொல்லலை. அதோட மேட்டர் முடிச்சுக்கோங்க. எனக்கு ஜேர்னலிசம் பிளாக்காவோ ப்ளூவா இருந்தா அதை பத்தி கவலை கிடையாது. இல்ல சார், எனக்கு பிளாங்கா இருந்தா தான் பிரச்சனை. எங்களுக்கு பிளாங்கா இருக்குது. திடீர்னு பராசக்தி டீமோட செலிப்ரேஷன் சார். வர்த்தகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஈவெண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தன்னுடைய படத்தை விற்கிறதுக்கு அவங்ககிட்ட தானே பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தால் செய்திகளாக வரும் அப்படிங்கிறத வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸே ஆகலை. ஏன் ரிலீஸ் ஆகலை? ரெவ்யூ கமிட்டியில் யார் அந்த புகாரை கொடுத்துருக்காங்கிறது இன்னி வரைக்கும் விஜய்க்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் அவர் எதிர்ப்பு கருத்து சொல்லலை. பிரச்சனை என்ன? ரெவ்யூக்கு போயிருக்கு. ரெவ்யூக்கு யாரோ ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யார் அவர்? அறிவாலயத்திலேருந்து வந்தாரா, தேவாலயத்திலேருந்து வந்தாரா, கமலாலயத்திலேருந்து வந்தாராங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அதுக்கப்புறம் கருத்து தெரிவிக்கலாம். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணணும்? ரெவ்யூ நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆகும். 3 நாள் லீவுன்னு சொன்னாங்க. 3 நாள் லீவு எதனால் வந்தது? 29ஆம் தேதி போகிறீங்க, ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் லீவுங்கிறது மத்திய அரசினுடைய சாதாரணமான ஒரு விஷயம். அவசரப்பட்டிருக்க வேண்டாம். போயிட்டாரு, என்னாச்சு? 21ன்னு ஆகிப்போச்சு. அவ்வளவுதானே மேட்ரு. இல்ல, அவர் கேட்கறது என்னன்னா, ஜனநாயகனை முடக்குறீங்க, பராசக்தி ஆதரிக்கிறீங்க. ஆதரிக்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவான்? ஒரு பேச்சுக்காக சொல்ல, இது ஈவெண்டா? இது இல்ல, ஓபனா சொல்லிடுங்களேன். டெல்லியில நடந்தது ஒரு ஈவெண்ட் பாருங்க. அந்த ஈவெண்ட்ல ஒரு குழு போயிருக்காங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஈவெண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவான்னு சொல்றேன். திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டிருதுன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவான்? அங்க போய் விஜய் கிட்ட இப்படி ஒரு வேல் கொடுத்துட்டு நிப்பான். அதை பார்த்துட்டு நீங்கள் செய்தி போடுவீங்க. அந்த ஈவெண்ட் மேனேஜரை பற்றி பேசுகிற ஐஎன்பியை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து செயல்படுறாரு. இன்னைக்கு மோடி பொங்கல் எவ்வளோ பெரிய குளோபல் ஃபெஸ்டிவலாக மாறிடுதுங்கிறத அழகான தமிழில் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் பேசுங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் வந்தாங்க. நக்கீரன் பிரகாஷ் ஐயாவுக்கு
போன வாட்டி மீனாம்மா போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. 100,000 பேர் போயிருந்தாங்க அங்கே, அதெல்லாம் அவருக்கு தெரியல. இந்த வாட்டியுமே 100,000 பேர் போயிருக்காங்க. ஆனால் அவர் வந்து யார் யார் போனாங்கிறத பற்றி சொல்ல. ஜிவி பிரகாஷ் யார், த்ரிஷா அல்லது நயன்தாராங்கிறவர் இன்னைக்கு திருவாசகம் பாடியிருக்காரு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு வந்ததுன்னா எதை வேணாலும் பண்ணுவாங்க. இந்த பக்கம் த்ரிஷா வர்சஸ் நயன்தாரான்னு எடுப்பாங்க, இங்க போய் திருவாசகம் ஓபனா சொல்லுங்களேன். இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. முருகன் ஐயா பண்ணது பொங்கலை கொண்டாடுகின்ற ஒரு விஷயம். அதில் நடந்தது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். உடனே அதை நீங்கள் ஒரு செய்தியா எடுத்து போட்டிருக்கீங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இதுல இந்த பராசக்தி படத்தைக்காக அங்க யாரும் போகல. நீங்களே சொன்ன மாதிரி அந்த அற்புதமான காவியத்தை எடுத்த இயக்குனர் போகல. அந்த இயக்குனர் வந்து அந்த இயக்குனருக்கு சுப்ரா என்ன யாருன்னு தெரியுமா, மறைமலை அடிகளார் யாருன்னு தெரியுமா, அண்ணாதுரை ஐயா திமுகவுக்கும் இந்திய எதிர்ப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னது தெரியுமா, இந்திய எதிர்ப்புங்கிறது ஒரு வாரியம்ங்கிறது தெரியுமா, அதுல இருந்த மொழி போராட்டக்காரர்கள்லாம் சர்வாதிகாரிகள் என்று அன்று அழைக்கப்பட்டது தெரியுமா, யாரால் அழைக்கப்பட்டதுன்னு தெரியுமா, ஒரு மண்ணும் தெரியாம ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு சர்வாதிகாரிகள் அழைத்தது காங்கிரஸ். காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் பாசிசம். நீங்க தப்பான ரூட்ல வரீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க தப்பான ரூட்ல வரீங்க. நான் சொன்னது அந்த மொழிப்போர் தியாகிகளை சர்வாதிகாரி என்று அழைத்தது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா நீங்க தவறா குறுக்குல போந்துட்டீங்க. அப்படி பண்ணக்கூடாது, எப்போதுமே அமைதியா கேட்கணும். அதே மாதிரி நீங்க உள்ள இன்னும் டீப்பா போனீங்கன்னா சனாதன உண்மைன்னு சொன்னா கேட்டுக்கிட்டு சும்மா உட்கார முடியும். எதிர்ப்பு தான் தெரியும். கால்ல பிறந்தவன் செஞ்சு வேணாம் ஐயா, சனாதன உண்மை இல்லையா நிஜம், அது அப்புறம் பேசிக்கலாம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்திய எதிர்ப்பு அப்படிங்க அந்த பராசக்தி படத்தினுடைய நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தால் அங்க இருக்கக்கூடிய 100 வாசலும் திறந்திருக்காது. அங்க வந்தவங்க எத்தனையோ பேர். முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுல என்ன அரசியல் நடக்குதுன்னு அவருக்கு நல்லா ஷார்ப்பா இப்படி பார்க்க இல்ல. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்னு சொல்லி ஒரு மத்திய சொல்லிட முடியுமா? இல்ல ஜி, நீங்க அப்படி பாக்குறதா இருந்ததுன்னா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுல பிறந்தவர், அவருக்கு நான் ஆதரவு தெரிப்பேன்னு பேசணும் சார். அதுக்கு இல்ல இல்ல நான் கேக்குறது இல்ல, இது அரசியலாவே பார்க்க கூடாது. இது வந்து சரி ஓகேவே, ஒரு மினிஸ்ட்ரி செய்த ஒரு விழா. இப்போ கருணாநிதி ஐயாவுடைய சிலை திறப்புக்கு வர்றோம் அல்லது நாணய வெளியீட்டுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்க. அங்க நான் என்ன பேசணும்? அந்த கருணாநிதி ஐயாவுடைய நல்ல விஷயங்களை பேசணும், அல்லது எனக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை பேசணும். நாணயத்தை வெளியிட்டது பேசணும், அதில் இந்திய வார்த்தைகள் இருந்ததெல்லாம் பேசணும், வெளில வந்துடணும். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு, அதாவது மினிஸ்ட்ரி கூட்டது ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்காக, அதை ஒரு பெரிய செய்தியாக கொண்டு வருவதற்காக, அதில் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் பூந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு எவ்வளோ பெரிய விழா நடத்தினாலும் பெருச்சாலி எளிய வடையை தேடி தான் வரும், வடையை சாப்பிட்டுட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க தேவையில்லாம இதுல வந்து விஜய் கொண்டு வர்றதோ முக்கோணம் கொண்டு வர்றதோ தப்பு. யாரு பெருச்சாலின்னு கேக்குறாரு. ஈவெண்ட் மேனேஜ்மென்ட் குருமூர்த்தி தான். அந்த ஈவெண்ட் மேனேஜர் அவர்தான். தவறான வார்த்தை. பெரியவங்களை பத்தி பேசும்போது எனக்கு நேரத்தை கொடுக்கணும். பராசக்தி படத்தினுடைய ஈவெண்ட் மேனேஜர் யாரோ, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி யாரோ, ரத்தமும் சதையுமாக இந்த மண்ணில் நடந்த போராட்டத்தை 1965 நடந்த போராட்டத்தை இது வந்து இவர்கள் சொல்ற மாதிரி பாரதிய கலாச்சாரம் இல்லாத எங்களுக்கு காளிமுத்து யாருன்னு தெரியும். அவருக்கான நேரம் வரும்போது இல்லனா நான் உட்கார்ந்துக்கிறேன், நான் இந்த சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்ல, உங்க நேரம் வரும்போது பேசுங்க ரவி சார். காளிமுத்துங்கிறவர் எவ்வளவு பெரியவர், அவர் பொள்ளாச்சியில என்ன மாதிரியான அந்த போராட்டத்தை நடத்தினார், அன்னைக்கு 300-400 பேர் சுட்டு கொண்டது எதனால, எப்படி கொண்டாங்க, சுட்டு கொண்டதை ஒரு மிகப்பெரிய பெரியார் வந்து எப்படி நியாயப்படுத்தி பேசினார், ஏன் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கீங்கன்னு பேசினார்னு போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எதோ தோணும். பாத்தியா ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் காதலிச்சாரா, திடீர்னு மஞ்சள் துண்டு போட்டு வந்து நின்றாரா, அதை பார்த்து கை தட்டிட்டு போ, 2 நாள்ல ஷோ முடிஞ்சிருச்சு இல்ல, படம் முடிஞ்சிருச்சு இல்ல, அதை பேசி என்ன பிரயோஜனம்? ஆனா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பாருங்க, 1982 தான் பிஜேபி வந்து, ஆர்எஸ்எஸ் இங்க இல்ல. 1900 திணிப்பு விஷயத்துல ஏற்கனவே 12 நிமிஷம் பேசிட்டாரு. பராசக்தி படம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் பேசுது, தமிழுக்கு ஆதரவாக தான் பேசுது. அப்படின்றப்போ அது தெரியலையா, அது எதுவுமே கண்டுக்கலையா? தியேட்டரை விட்டு படம் போயிருச்சு, எதுக்கு நம்ம ப்ரமோஷன் கொடுக்கணும்? விட்டுருங்க. பராசக்தி தியேட்டர்ல இல்ல, விட்டுருங்க. பழைய பராசக்தி ரிலீஸ் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷன் செய்யக்கூடியவர் எதை வேணாலும் பண்ணுவாருங்கிறதோட நான் அந்த மேட்டரை முடிச்சிடுறேன். இப்போ நான் இங்கே நேராக வர்றேன். 13 மொழிகளில் வள்ளுவத்தை கொண்டு போன
பிஜேபிக்கு தெரியும் தமிழை எப்படி கொண்டு போகணும்னு. 60 வருடம் ஆண்டு விட்டு ராகுல் காந்தி தெரியும் சார் தமிழர் குறுக்க பேசுவார்னா அப்புறம் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை இருங்க உங்க சுற்று முடிஞ்சிச்சு. பேசுங்க. அவருக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும். ஆனால் 60 வருடமாக இந்தியாவை ஆண்டு வள்ளுவர் சிலைக்கு பேரம் பேசுறாங்க. ஏய் நீ அந்த சிலையை அங்க வச்சினா நான் இந்த சிலையை இங்க வைப்பேன் அப்படின்னு பேரம் பேசுனதை தவிர எந்த விஷயமும் இதுக்கு முன்னாடி நடக்கல. ஸோ தமிழுக்கு என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், கேள்வி இல்லை. காவல்துறையினுடைய விஷயத்தை பற்றி தான் எடப்பாடி ஐயா பேசினார். அந்த கரூர் விஷயம் நடக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக அண்ணாமலை முதல் நாளே அன்னைக்கே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையே அவருடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து வச்சார். அங்க நடந்திருக்கிறது அவசியமற்ற ஒன்று, நீங்கள் செய்த தேவையில்லாத ஒரு வேலைன்னு எடுத்துட்டு வந்துட்டார். கரூர் விஷயத்துக்கு சிபிஐ கூப்பிட்டாங்கன்னா இவர் கருப்பு ட்ரெஸ்ல போனாலும் சரி காக்கி ட்ரெஸ்ல போனாலும் சரி அவங்க வந்து இத்தனை கேள்விகளை கேட்டு என்ன கேட்க போறாங்க அப்படின்னா, ஏன்னா இவர் ஸ்பாட்ல இருந்தவர், முக்கியமானவர், அவர்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, ஐயா நீங்க போனீங்களே அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, அது எதேச்சா வந்ததா, அதுல இருந்து யாராவது கத்தி எடுத்துட்டு இறங்கி வந்தாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, சொக்கையெல்லாம் கிழிச்சாங்களா, அங்க ஒரு இதை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணாங்களா, முதல் சுற்று வாட்டர் பாட்டில் எல்லாம் செந்தில் பாலாஜி பேர் போட்டிருந்தது அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் வந்ததா, ஆம்புலன்ஸ்ல திமுக கொடி இது போட்டப்பட்டிருந்தது அதெல்லாம் கேட்பாங்க. அவரும் மேல இருந்து பார்த்தார் இல்லையா, டாப் ஆங்கிள் இருந்து பார்த்ததுனால முதல் சுற்று இல்லைங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் நான் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். ரொம்ப சுருக்கம் 40 ஆயிடுச்சு 7:40 ஆயிடுச்சு. முத்துராமலிங்க தேவர் ஐயா விஷயத்துல திமுக வாய முடிச்சு. அண்ணாமலை ஐயா ஒரு பிரச்சனையை சொல்றாரு, திமுக வாயை திறக்கல. அண்ணா பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் பதில் சொல்லுங்கன்ட்டு ஏடிஎம்கே மேல திருப்பி விட்டுருச்சு. அவங்க பாவம் எந்திரிச்சு குச்சிட்டு இருந்தாங்க. எங்க பேசணுங்கிறது திமுகவுக்கும் தெரியும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியலுக்குள்ள வராரு, ஏதோ அவசியமோ அதை மட்டும் பேசுவேங்கிறாரு. ஆனால் அம்பேத்கரை பற்றி தேவையில்லாம அந்த பார்லிமெண்ட்ல பேசின கருத்துக்கு பதில் சொன்னார். அவருடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்க. அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, விஜய் என்டிஏக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பேசுங்க. அந்த கூட்டணிக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. விஜய் சிபிஐ கரூர் விஷயத்தை எடுத்திருக்கிறது நேர்மையான ஒரு அறிக்கையை கொடுப்பதற்காகத்தான், அதுக்காகத்தான் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஆசிரியர் போராட்டம் ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டால் மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிறாங்க. 40,000 கோடிக்கு கல்வி பட்ஜெட்டு, 4 லட்சம் கோடிக்கு தமிழக பட்ஜெட்டு. ஆனால் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி காரணம்னு சொல்றாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் நல்லா நீட்டி மொழிக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தான் விவாதமாக வந்திருக்க வேண்டும். இன்னைக்கு மகர ஜோதியை தரிசித்த அத்தனை ஐயப்ப சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம். நல்ல ஆயுள் வரும், தமிழகத்தில் ஒரு தெளிவான ஒரு விடிவு வரும், அது இந்த தேர்தலிலேயே வருங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு.